We'll chant a vibrant Om 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. Good. இன்றைக்கு நாம புதுசா மாணிக்க வாசகர் அவர் எழுதிய சிவபுராணம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகானது, 95 வரிகளை கொண்டது. அதுக்கு முன்னாடி இதை உருவகப்படுத்தி அற்புதமாக நமக்கு அளித்து திருநாவுக்கரசர் நம்ம மாணிக்க வாசகரை தெரிஞ்சுக்கலாம். மாணிக்க வாசகர் சைவ சமயத்தை பரப்பிய மிக முக்கியமான 4 குறவர்கள்னா ஆசிரியர்கள், தலைவர்கள், வழிகாட்டிகள், ஆச்சாரியார்கள். யாருது? அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். இவங்க 4 பேர் தான் சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மாணிக்க வாசகர் 2 நூல்களை எழுதியிருக்கிறார். ஒன்னு திருவாச்சகம், இன்னொன்னு திருக்கோவையார். இவர் 9ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர். இவரும் விவேகானந்தர், ஆதிசங்கரரை போல மிக குறுகிய காலமே 32 வயசு தான் வாழ்ந்திருக்கார். ஆனால் அத்தனை ஆண்டுகளையும் தம்முடைய சிவ தொண்டினால் அழியா புகழ் பெற்று இன்றைக்கும் நம்முடைய இருக்கிறார். அதுதான் முக்கியமானது. வரகுண பாண்டியன் என்ற அரசரின் காலத்தில் 2ஆம் வரகுண பாண்டியன் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான சிவ ஞான யோகி. இவர் திருவாதவூரில், இந்த பாண்டிய நாட்டில் கூட திருவாதவூர், சம்புபாத சரித்தர் என்பவருக்கும் சிவஞானவதி என்ற அம்மையாருக்கும் மகவாய் பிறந்தார். கல்வி கேள்விகளில் மிக சிறந்து விளங்கினார். மிக சிறிய வயதிலேயே அரிமர்த்தன பாண்டியன் என்று மதுரையை தலைநகராக கொண்டு வாழ்ந்த பாண்டிய மன்னனின் அமைச்சரவையில் மிக முக்கியமான அமைச்சராக, தலைமை அமைச்சராக விளங்கினார் நமது மணிவாசகர். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அங்க அரபு நாட்டு குதிரைகள் எல்லாம் வருது. என்ன இவர் ஒரு என்ன சொல்றது, பினான்ஸ் செக்ரட்டரி போல, பினான்ஸ் மினிஸ்டர், முக்கிய மந்திரி. அதாவது இவர் மேல் எல்லாருக்குமே ஒரு மரியாதை உண்டு. சிவபக்தர், எந்த ஒரு பொருளையும் விரும்பாதவர், தனக்கு மிக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அதனால மன்னனுக்கு எல்லாருக்குமே மாணிக்க வாசகர் மேல ரொம்ப மரியாதை உண்டு. அதனால அரசர் சொல்றார், நல்ல அரபு நாட்டு குதிரைகள் வர்ற மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு நீங்க வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும், நீங்க வியாபாரம் பண்ணி குதிரைகள் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னுட்டு நிறைய பொற்காசுகளை கொடுத்து இவர் அனுப்புறார். இவரும் சிவபெருமான் நமசிவாய 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 சொல்லிக்கிட்டு அந்த வியாபாரி இருக்கக்கூடிய இடத்துல போறார். தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கேம்ப் போடுறாங்க இந்த அரபு நாட்டு குதிரை வணிகர்கள். அங்க போறார். போற வழியில திருப்பெருந்துறை, இது இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அறந்தாங்கி பக்கத்துல ஆவுடையார் கோவில், அங்க இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை இடத்துல போறச்சு அங்க ஒரு குருந்த மரத்து அடிக்கீழ ஒரு அழகான இளைஞர் உட்கார்ந்து இவரைய பார்க்கிறார். இவர் அந்த அழகுல மயங்கிடுறார். அடடாட, இவ்வளவு தேஜோமயமாக இருக்கக்கூடிய இது யார்? அப்படிங்கிறப்ப, என்னை உனக்கு தெரியவில்லையா? உனக்கு ஞானம் வேண்டுமா, இல்லை பொருட்செல்வம் வேண்டுமா, அல்லது அருட்செல்வம் வேண்டுமா? இவர் சொல்றார், இறைவா,
நான் பிறந்ததன் பயனை இறைவனுடைய சிவனடியை அடியை அடைவதற்காகத்தான். எனக்கு நீங்க வழிகாட்டினா நல்லா இருக்கும்ன்றப்ப தன்னுடைய கையில சுவடியை வச்சிருக்கார். தட்சிணாமூர்த்தி வடிவம். அவருக்கு யாருமே இல்லை, சிவபெருமான் இவரை ஆட்கொள்வதற்காக வந்திருக்கிறார். சரி உட்கார் அப்படின்னுட்டு சிவஞான போதம் என்ற அற்புதமான திருவடி தீட்சையை கொடுத்து அவருக்கு ஞானத்தை வழங்கினார் சிவபெருமான் தானே. இவர் அப்படியே அந்த அழகுல மயங்க, அந்த லயத்திலே மயங்க சமாதி நிலையில் தவ நிலையில் இருக்க ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு வேற எதுவுமே தெரியல, உலகம் இல்லை, எதுக்காக வந்தோம், எதுக்காக போனோம், ஒண்ணுமே தெரியாம அப்படியே உட்கார்ந்துட்டாருங்க. திருப்பெரும் துறை சிவபெருமானே வரும். அந்த திருப்பெருந்துறையில சிவபெருமானுக்கு ஒரு இருக்கிற பொண்ணை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கோயில் கட்டிடுறார். ராஜா பாக்குறாரு, போனானே 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 இந்த அமைச்சர் போனானே, எங்கடா காணாம போயிட்டாருன்னுட்டு தன்னுடைய அரசவை அமைச்சர்களையும் வீரர்களையும் அனுப்புறார். பார்த்தா இவர் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். உலக எதுவுமே எல்லாமே எதுவுமே ஒரே தியானத்துல இருக்கார். அப்போ ஒரு மொள்ளை எழுப்பி, நம்முடைய அரசர் ஹரிமர்தன பாண்டியன் இவ்வளவு பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிச்சாரே, என்ன பண்ணினேன்னு, என் அப்பனுக்கு கோவில் கட்டினேன்னு. நீ ஏன் குதிரையை வாங்கினு சொல்லி அனுப்பிச்சா, கோயிலை கட்டி உட்காந்துருக்கேன், வா ராஜா கிட்ட வந்து பதில் சொல்லு. நான் ராஜா கிட்ட வரமா இப்படிலாம் கேட்கிறேன், ராஜா கிட்ட வரமாட்டேன், நான் எனக்கு இதுதான் இடம். அப்போ ஒரு திருமுகம், திருமுகம்னு அரசனுடைய ஆணை, என்னை சந்திக்க வேண்டும். அந்த திருமுகத்தை இவர் காட்டுறாங்க. இவர் அதை கூட பார்க்காம, குருமுகத்தை கண்ட எனக்கு திருமுகம் தேவையில்லைங்கிறார். அப்படிதான் பாக்குறார். அப்படி போலீஸ்காரன் பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு அலக்க தூக்கி மதுரைக்கு கொண்டாடுறாங்க. இவருமே ஒண்ணுமே தேவைன்னு வர்றார். அவர் ராஜா கேட்கிறாரு, எங்கயா பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போனீங்க, குதிரை எங்கிறார். குதிரையா? இறைவனடி சேர்ந்து எனக்கு இந்த உலக ஞாபகம் இல்லை, இந்த உலக பொருட்களும் தேவையில்லைப்பா, இந்த வரட்டு வேதாந்தெல்லாம் பேசாது, ஒன்னா குதிரையை கொடு, இல்லா காட்டி காசை திருப்பி கட்டு கஜானாவில், என்கிட்ட காசே கிடையாதுங்கிறப்ப சுட்டெரிக்கும் வெயிலில் அரண்மனை மறுப்போர் நிக்க வைக்கிறாங்க. வெறும் கால் எதுவுமே இல்லாம நிலத்துல பலவிதமான துன்புறுத்து இப்ப சொல்ற மாதிரியே போலீஸ்காரன் சொல்ற அது போல வெயில்ல நிக்க வைக்கிறார் ராஜா. இவர் வெயிலில் நின்று சிவபெருமான சிவபெருமான் நினைச்சிட்டு இருக்கிறார். அப்புறமா இந்த இதற்கு இடுக்கியை சொல்லுவோம், நம்ம பிடிக்கிறது யார் பிடிப்பான், பிரான்ஸ். அது போல இரும்பு இடுக்கியால இவர் அழுத்துறாங்க. இவர் வலி தாங்காம ஐயோ குய்யாமுறையான்னு கத்துறார். நமச்சிவாய சிவபெருமான் கத்துறார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னு, ஒரு அற்புதமான ஒரு அழகிய இளைஞன், திடகாத்திரமானவன், பல அரபு நாட்டு குதிரைகளுடன் வர்ற, வந்து ராஜாவை பார்த்து, இவரை எதுக்கு துன்புறுத்துகிறீர்கள் அப்படிங்கிறார். இவர் தான் எங்கள் அமைச்சராக இருந்தவர், திருப்பரந்துறையில போய் கோயில் கட்டிட்டாரா, பணத்தை எடுத்துட்டு சுருட்டிட்டு போயிட்டார், குதிரைகளை காணோம். யார் அவர் குதிரைகளை வாங்கவில்லை என்று சொன்னது? இதோ குதிரைகள் இருக்கின்றனவே, நான் தான் அவற்றின் தலைவன். சிவபெருமான் என்ன சொல்றார், அவரே குதிரை வணிகரா மாறிட்டு பூத கணங்கள் எல்லாம் குதிரை வீரர்களாக்கி அங்க இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் பரிகளாக்குகிறார். நரிகள் எல்லாம் பரின்னா குதிரை, நரிகள் எல்லாம் குதிரைகள் ஆயிட்டு வந்து நிக்குது. ஜம்முன்னு அரபு நாட்டு குதிரையை அப்படியே நிக்கிறது. அப்படியே பார்த்த உடனே, ஆஹா இப்பேற்பட்ட குதிரைகளா, நம்ம கொடுத்த பணத்தை விட பல மடங்கு அதிகமான மதிப்பு இருக்கும் போல என்று ராஜா ஒரே சந்தோஷம். இப்ப என்ன செய்யறதுங்கிறார், அவரை முதலில் விடுவியும், அவர் சிவனடியார், சிவனடியாரை எப்படி நடத்துவது என்று உங்களுக்கு தெரியவில்லையே, நீங்கள் அரசனாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னுட்டு எல்லா குதிரைகளையும் அவருடைய லாயத்துக்கு அனுப்பிச்சுட்டு மாணிகாசகரே வந்தியவர் வந்து, அவர் பேர் திருவாதவூரர். அவருக்கு பல பெயர்கள் இருக்கு. என்னென்ன, அவருக்கு வந்து மணிமொழியார் பேர் உண்டு. அந்த மணிமொழியார் என்ன எப்பவுமே அவர் பேசுறது ரொம்ப நிதானமா சமாதானமா மெதுவா பேசுவார். அந்த அமைச்சர் மேல எல்லா அரசனுக்கும் மரியாதை உண்டு. ஆனா கஜனா காளியேஷன் கோவம் வருமோ இல்லையோ, அதனால இப்ப குதிரைகள்லாம் வந்துட்டோ இல்லையோ, வந்த உடனே மணிவாசர் கிட்ட மாணிக்க வாசர், சரி நீங்க நாங்க மனசுல வச்சுக்காதீங்க,
நாளையில அரசவைக்கு வந்துருங்கன்னு மாணிக்க வாசகர் எனக்கு இந்த அமைச்சரவை தான் பொறுப்புலாம் வேணாம், என்னுடைய இடமே திருப்பரந்துரை தான், என்ன ஆளை விட்டா போறோம், நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னுட்டு வீட்டுக்கு வருவார். அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகும், அந்த குதிரைகள்லாம் நரிகளா மாறிடும். ஊன்னு ஊழையிட்டுட்டு அங்க இதற்கு ஏற்கனவே இருக்கிற குதிரைகளை கடிச்சிட்டு ஓடி போயிடும். அடுத்த நாள் காலையில பார்த்தா ஒரு குதிரையும் காணும். ராஜாக்கு வருதே கோபம், இவன் என்னவோ மாய மந்திரம் பண்ணி நம்மளை ஏமாத்த பாக்குறான், இவனா சிவனடியா, இவன் திருட, அவனை பிடிச்சிட்டு வாங்கடாங்கிற. மாணிக்க வாசகர் ஒண்ணுமே புரியல, இறைவா இது என்ன நேற்று என்னை காப்பாத்துறேன்னு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கிறத விட என்ன மோசமா போயிடுது, இது நான் ஏற்கனவே என்னை ஏமாற்றுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது என்னை கண்கட்டு வித்தை காரணம் என்றும் என்னை பெயரிட்டு அழைக்கிறார்களே, இறைவா இந்த தண்டனை எனக்கு தேவையா அப்படின்ட்டு அவர் அழறார். ராஜா அதெல்லாம் தெரியாது, இந்த ஆளை நேர தூக்கின்னு போயிட்டு வைகை ஆத்த மணல்ல நிக்க வைங்கடா அப்படிங்கிற. வைகை ஆற்ற மணலா அப்படியே எரியிற மாதிரி மாணிக்கவாசி நான் நினைப்பார், இறைவா குருந்த மரத்தடின் கீழ் எனக்கு ஞானத்தை போதித்தாய், உன் திருவடி தீட்சையை கொடுத்தாய், அப்பொழுதே நான் உன் நிலை அடைந்து விட்டேன், உன் பாதங்களை சரணடைந்து விட்டேன், இந்த உடலில் என்ன ஏற்பட்டால் என்ன, அதுவும் உனையே சாரும், இந்த வைகை சுடுமணலில் என் உடல் எரிந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய சிவனடி தீட்சையை நான் விடமாட்டேன், உன்மேல் வைத்த நம்பிக்கையை விடமாட்டேன், நீதான் எனக்கு தேவைன்ட்டு அப்படியே இருப்பார். அப்போ திடீர்னு ஒரு காட்டாற்று வெள்ளம், பயங்கர வெள்ளம், வைகை இரு கரை புரண்டோடும் வகையில் வெள்ளம் அப்படியே அடிச்சுக்கிட்டு வருது. எல்லாரும் பயந்துட்டாங்க, ஐயோ நிக்குமா நிக்காதா, நாடு என்ன ஆகுதுன்ற மாதிரி. அப்ப ராஜா உடனே அமைச்சரவை அவசர கூட்டம், பொதுக்கூட்டம் நடத்தி அரிமர்த்தன பாண்டியன் இப்ப என்ன செய்யலாங்கிறப்ப ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞனை கொண்டு வந்து உடனே இந்த கரையை நம்ம செம்மைப்படுத்தி நம்ம வெள்ளத்தை கட்டுக்கு கொண்டு வர வேண்டும்னு அமைச்சரவை முடிவு பண்ண உடனே முரசர் அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இளைஞன் வந்து இந்த சேவை செய்ய வேண்டும். அப்போ அங்க ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து பிட்டு சுத்துறது விக்கிற பாட்டி, அந்த வீட்டுக்கு வந்து பயமுறுத்துறாங்க, எங்க உங்க வீட்டுல பையன் நினைவு, எங்கயா என் நானே பாட்டி, எனக்கு யாரு ஆதரவே கிடையாது, அந்த மதுரை சுந்தரேஸ்வரர் தான் எனக்கு ஆதரவு, அந்த கதையெல்லாம் வேணாம், ஒன்னா ஆளை கொண்டா, இல்லாட்டி நீ வா, நீ மண் சுமந்து செய்ங்கிற. இந்த அம்மா என்னால வயசான காலத்துல முடியுமா, அதெல்லாம் தெரியாது, ராஜா உத்தரவிட்டு தரதரான்னு இந்த கிழவை பிடிச்சிட்டு போறாங்க. நான் வந்துடுறேன் விடுங்கன்னுட்டு பிட்டு எல்லாம் வச்சிருக்கேன், வித்துட்டு வந்துடுறேன் நானு அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரம் வந்து சேரட்டு அந்த சேவகர்கள் எல்லாம் போயிடுறாங்க. அப்போ ஒரு அழகான இளைஞன் வர்றா, பாட்டி ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் கூடு, மயக்கம் வரும் போல் இருக்கு, கண்ணு கட்டி எடுத்து காதெல்லாம் கேட்கல, ஐயோ கண்ணா வாடா உட்காரு. பாட்டி அப்ப கூட இதெல்லாம் மறந்துட்டாங்க, ஐயோ பசியோடு வந்திருக்காரு, அதுதாங்க இறைமை, அதுதாங்க இறைமை, பசியோடு வந்திருக்கான் பையன் உட்காருடா அப்படின்ட்டு காசு பணம் கேட்காம பிட்டு எல்லாம் கொடுக்குறான். கபகபான்னு சாப்பிட்டுட்டு, பாட்டி ரொம்ப நன்றி, நீ எனக்கு கொடுத்திய, உனக்கு எதனா செய்யணும் என்ன செய்யணும். அந்த பாட்டிக்கு அப்பதான் வெள்ளம் ஆத்துல வெள்ளம் வந்திருக்கு, ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு யாருமே இல்லப்பா, ஏன் பாட்டி நான் இருக்கேன், நான் இருக்கச்சு உனக்கு என்ன கவலை, நீ கூப்பிட்டா வந்த, எனக்கு நேரத்துக்கு பிட்டு கொடுத்திய, அன்போட கொடுத்திய, உன்னை விட்டுடுவேனா நான் போய் கரையை வெள்ளத்தை அடைக்கிறேன் பாரு, நான் எவ்வளவு பலசாலியா இருக்கேன் அப்படின்னுட்டு கிடுகிடுன்னு போறான். வைகை ஆற்றோட போயிட்டு அந்த பாட்டியினுடைய சார்பா நான் வந்திருக்கேன் சொன்னோன்னே, இந்த இதை தூக்கிக்கோ, இந்த சும்மாடை தூக்கிக்கோ, தலையில வச்சுக்கோ, இந்த கலையத்துல எல்லாம் மண்ணை கொண்டாந்து போட்டு வெட்டு, நீ வெற்றியோ மண்ணை கொட்டுறையோ ஏதோ ஒண்ணு வேகமா செய், வெள்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி சொன்னோன்னே இந்த பையன் 2-3 பேர் பண்ணிட்டு பார்த்தா இந்த பிட்டு சாப்பிட்டது ஜோரா தேங்காய் பால் எல்லாம் குடிச்சு என்ன பண்ணுது, அப்படி ஒரு மரத்துக்கு கால் நீட்டு உட்காந்து அப்படி தொங்குறான். அந்த தளபதிக்கு கோபம் வருது, தடிமாடு மாதிரி இருந்துகிட்டு உட்காந்து தூங்கவா செய்யறேன்னுட்டு பெரம்பல ஓங்கி அடிக்கிறான், அடிச்சுட்டு எந்திரிடாங்கிறான். அப்போ அங்க இருந்த எல்லார் முதுகலையும் அந்த அடி விழுது. அரிமர்த்தன பாண்டியன் உள்பட, அரிமர்த்தன பாண்டியன் பட்டத்திராணி உள்பட ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நம்ம அரசவையில் உட்கார்ந்துட்டு இருக்கோம்,
நம்ம முதுகுல யாரும் அடிக்க அந்த தைரியம் வந்தது. அப்பதான் முழிச்சு பாக்குறான். ஏன் என்ன அடிக்கிறீங்க? ஏன்டா சின்ன பையனை இருந்துகிட்டு வேலையை செய்யாம தூங்கிட்டு இருக்க நீ, இன்னொரு அடி கொடுக்குறான். அந்த தளபதிக்கு சரியான அடி விழுது. ஐயோ, அப்பதான் என்னடா இது ஒண்ணும் புரியலையே, நீ யாரு, என்ன சமாச்சாரம்? அந்த இளைஞன் வேகமா நடந்து மறைஞ்சிடுறான். அன்றைய இரவு அந்த அரிமர்தன பாண்டியன் என் கனவில் தோன்றி, நான் யார் என்று நினைத்தாய், என் அருள் வரம் பெற்றவன் மாணிக்கவாசகன், திருவாதவரம், அவனுக்காக பரிமேல் அழகனாக நான் வந்தேன். மதுரை எனது ஊர், இது கூடல் நகரம், என் மீனாட்சியுடன் இருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம். அவன் என்னுடைய சிவனடியான், என் பக்தன். அவனை மதிப்பு மரியாதையுடனும் நடத்துவாயாக சொன்னப்ப ராஜா திபி திபின்னு ஓடி மாணிக்கவாசன் காலில் விழுந்து, ஐயா உங்களுடைய பெருமையை தெரியாம இப்படி நான் நடத்திட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவள் அழற, எனக்காக நீ பெரும்படி பட்டாயா இறைவா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்காக இந்த செயலை நீ செய்யாதே, அந்த அடியை நான் தாங்கி இருப்பேன். அவள் சிவபெருமான் சொல்ற, எல்லோருக்குள்ளும் உறைவது நான், இறைமை என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு திருவிளையாடலை நடத்தினேன். மாணிக்க வாசகா, இனி உன் பணி தொடரட்டும் அப்படின்னு சொல்றப்ப அன்றிலிருந்து ஆரம்பிச்சு பல கோவில்களுக்கும் போயிட்டு சிதம்பரத்துக்கு வர்ற. சார் இதெல்லாம் பார்த்தோம்னா மேல பேச்சே வராது சார். எப்பேற்பட்ட பூமியில நம்ம பிறந்திருக்கோம். ஞானத்தின் விளைநிலம் பாரத புண்ணிய பூமி. அந்த ஏதோ ஒரு சக்தி, இறை சக்தி இருக்கு. அந்த சக்தியோட உரையாடக்கூடிய திண்மை பெற்றவர்கள் நாம், ஞானம் பெற்றவர்கள் நாம், பாக்கியம் பெற்றவர்கள் நாம். நம்மள மத்தோட கம்பேர் பண்ணவே கூடாது. we are class apart. நம்ம தாத்தா பாட்டி பரம்பரை அந்த இறைமையிலே ஊறி இருக்கு. இறைமை நம்மளோட பேசும், அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்படியே அவர் ஊரா வந்து அப்போ அந்த அரிமர்தன பாண்டியன் அவர்கிட்ட ரொம்பவுமே மரியாதை பணிஞ்சு அவரு, நீங்க அவர் திருவாசகம் எல்லாமே பல சிவ பதிகங்கள்லாம் பாட 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 அவருக்கு வந்து அப்போ அவருக்கு வந்து பிரம்மராயன் தென்னவன் பிரம்மராயன் தென்னவன் பிரம்மராயன் செப்பேட்டில எழுதி, நீங்க எந்த கோவில்ல எவ்வளவு நிலம் எழுதி கொடுத்தாலும் அது என்னை சார்ந்ததுன்ட்டு ஒரு பிளாங்க் செக் மாதிரி கொடுத்து அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டம் சூட்டப்படுகிறார்கள். அதனால மாணிக்க வாசகருக்கு அருள் வாசகர் பேர் இருக்கு, திருவாதவூரர் அடிகளார் பேர் இருக்கு, மணிமொழியார் என்ற பேர் இருக்கு, தென்னவன் பிரம்மராயன் என்று அந்த அரிமர்தன பாண்டியன் கொடுத்த பட்ட பெயரும் இருக்கு. எனக்கு இது எல்லாமே வேண்டாயா, என்னை ஆளை விட்டா போறோன்ட்டு அன்றிலிருந்து சிவதீட்சை பெற்று பல கோவில்களுக்கும் சென்று பாடி இறைவனடி பாடி கடைசியில சிதம்பரத்துக்கு வர்றார். சிதம்பரத்துக்கு வர்றப்ப அவரு கோவிலை பார்த்து பாடிட்டு இருக்கார். அப்போ ஒரு அந்தனர், ஒரு வேதியர் வந்துட்டு, இவ்வளவு அழகா பாடுறீங்களே, இதெல்லாம் எழுதுனா நல்லா இருக்குமே, இதெல்லாம் பிற்காலத்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டாமா அப்படிங்கிறப்போ, நான் எழுதுறதுல அவளுக்கு எனக்கு நேரம் கிடைக்காது, இறைவனை பாடி சென்று பிழைப்பவன்றப்ப, இல்ல நான் எழுதுறேன், நீங்க உட்காருங்க என்றப்ப மாணிக்க வாசகர் ரொம்பவுமே எவ்வளவு அழகான இளைஞன், நமக்காக இந்த சிவப்பணி செய்யறேன்னு சொல்லிட்டு கடகட கடகடன் எல்லாம் பாடுற அந்த பிள்ளைய வந்து, அந்த பையனை வந்து எல்லாத்தையுமே வந்து நூலாக வடிவாக்கு வந்தப்ப அந்த திருவாசகம் என்ற அற்புதமான மாணிக்க வாசகர் எழுதிய அந்த பாடல் உருவாகிறது, உருப்பெறுகிறது. அப்போ அவர் சொல்றார், இந்த இருக்கீங்களே இந்த கோயில் எதில் இருக்கீங்களே, ஒரு கோவை பிரபந்தம்னு அடி ஒற்றி வருவது, ஒன்றை ஒன்று அடி ஒற்றி பிரபந்தமாக ஒரு நூல் வடிவாக வருவது. ஒரு பிரபந்தம் சொல்லுங்களேன் அப்படி சொல்றச்சு அவரு சந்தோஷமா வந்து ஒரு பிரபந்தம் சொல்லுவார். இப்ப நாளை திவ்ய பிரபந்தம் சொல்றோம் இல்லையா, பிரபந்தம் என்பது அடி ஒற்றி வருவது. சொல்லி முடிச்சிட்டோன்னு அவர் ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த பாருங்க இந்த புஸ்தகம், இந்த நீங்க எழுதிய ஓலைச்சுவடிகளை இந்த சிதம்பரம் திருவாயூர் படியில் வைத்து அந்த பெருமானுக்கு, சிதம்பர பொன்னம்பலவனுக்கு நாம் பணிவோமாக என்று கொடுத்துட்டு அந்த பையன் மறைஞ்சிருவான். அப்பதான் மாணிக்க வாசகர் பெருமானுக்கு தெரியுது, குருந்த மரத்தடிக்கீழ் இருந்தனுக்கு ஞானம் போதித்த இறைவா, எனக்காக பிறம்படிப்பட்ட இறைவா,
எனக்காக கைவலிக்க எழுதிய இறைவா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்றப்பதான் ஒரு சிவயுக்தி அங்கே வந்து முக்தி அடைகிறார். அங்க 3000 எப்பவுமே இந்த தில்லைவாழந்தனர் சொல்லுவாங்க, 3000 பேர் இருப்பாங்க எப்பவுமே. வேதங்கள் கோஷங்களுடன் விளங்கக்கூடியது சிதம்பரம். அப்பேற்பட்ட வாயுஸ்தலம், அப்பேற்பட்ட அந்த இடம் வாயுஸ்தலமா இல்ல, ஸ்பேஸ், வெளி, வான்வெளி தலம். அங்க அந்தணர்கள் தான் அந்த கோவில்கள்ல திருமுறை பாடி எல்லாம் பாடுவாங்க. அவர்கள் எல்லாம் இதை நூலாக ஏற்றுக்கொண்டு, இறைவனடி பாடக்கூடிய நூலாக ஏற்றுக்கொண்டு, இது 18 திருமுறைகளை ஒன்னா சேர்க்கப்படும். இதுதான் மாணிக்க வாசக பெருமானுடைய வரலாறு. அவர் வாழ்ந்த காலம் வெறும் 32 ஆண்டுகள் தான். 32 ஆண்டுகளில் அவர் மிகப்பெரிய ஒரு அமைச்சராக ஆகி, பணத்திற்காக இல்லாமல் இறைவனடி சேர்வதற்காக, இறைவன் அவருக்காக திருவிளையாடலை செய்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது தான் திருவாச்சகமும் கோவையும், திருக்கோவையாரும். அந்த கோவை ஆறுன்றது ஒரு மரியாதை, சிறப்பு அந்த திருக்கோவையார். இதுதான் வந்து திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கு உருகார் என்ற அற்புதமான ஒரு புண்ணியத்தை பெற்றது. அந்த இடத்தை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ குறுகிய காலம் 32 ஆண்டுகள் காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரியவர், சைவ சமய 63 நாயன்மார்களில் தலையாய 4 பேர்களில் ஒருவராக விளங்குவது என்பது கற்பனைக்கும் எட்டாத ஒரு அற்புதம் இல்லையா? ஆதிசங்கரர் வாழ்ந்த 35 ஆண்டுகள் காலத்தில் எத்தனை முறை போயிருக்கார், ஷண்மதங்களை ஸ்தாபித்தார் நினைக்கிற, அது ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்களை இயக்குது. நான் அப்படிதான் நினைச்சுப்பேன். சாத்தியமா? தென்குமரியிலிருந்து காஷ்மீர் போய் காஷ்மீர் தென்குமரிக்கு வந்து இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பலமுறை நினைப்பேன். என்னதான் பிளேன்ல போனாலும் இத்தனை முறை போய் 35 எவ்வளவு சாதிக்க முடியுமா? தெரியாது. அதே போல விவேகானந்தர், அவர் வாழ்ந்தது 35 ஆண்டுகள் தான். எவ்வளவு பெரிய ஒரு நம்முடைய நாட்டின் புகழை அவர் பரப்பியிருக்கார். அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு சிவனடியார் தான் நம்முடைய மாணிக்க வாசகர். அந்த திருப்பெருந்துறை இறைவனே, திருப்பெருந்துறையோட சிவபெருமானே என்று ரொம்ப 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 அழகா இருக்குங்க. அந்த தேவாரத்தினுடைய ஒரு அழகே அழகு. இது இந்த சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக வருவது தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சிவபுராணம். சோ மாணிக்க வாசகர் இன்னொரு அழகு என்னன்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அவர் பார்த்துட்டு மெய்மறந்திருக்க. அது ஒரு மார்கழி பாருங்க எவ்வளவு அழகா நான் எப்பயும் யோசிப்பேங்க, குருஜி ஏதோ ஒரு சக்தி என்ன இயக்கிட்டு இருக்கு, இல்லாட்டி சிவபுராணம் இப்ப எடுக்கிறது எனக்கு ஐடியாவே கிடையாது. மார்கழி மாதம், அதுவும் இன்னைக்கு வந்து மார்கழி மாதம் திருப்பாவை திருவம்பாவை ரெண்டுத்தையுமே சேவிப்பாங்க. அப்போ அருணாச்சலேஸ்வரருடைய அண்ணாமலையை வர்றப்ப அவருக்குள்ள ஒரு அன்பின் மிகுதியாக ஒரு பக்தி பிரவாகமாக வந்தது தான் திருவெம்பாவை. இன்னைக்கு நீங்க திருவண்ணாமலை கிரிபிரஷம் வர்றச்ச, கிரிவலம் வர்றச்ச ஆதி அண்ணாமலைன்னு ஒரு இடம் இருக்கும், அதுதான் ஆதிபீடம். அந்த இடத்துல மாணிக்க வாசகர் சின்ன கோவிலே இருக்கு. இந்த இடத்தில் தான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை சொல்லி அருளினார் அப்படின்ட்டு இருக்கும். நான் கூட போவேன், அங்க டீ கடை ஒண்ணு இருக்கும், டீ கடை குடிச்சிட்டு அந்த கோயிலை வணங்கிட்டு வருவாங்க. சோ அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர்களிடம் நாம் தமிழர்கள் இந்த ஒரு இடத்துல இருக்கிறோம். சோ இதுதான் வந்து சிவபுராணத்தினுடைய முதல் பகுதியாக அமைந்தது. சாக மாணிக்க வாசகர் எழுதியது திருவாச்சகமும் திருக்கோவையாரும், இது 2 தான் அவர் எழுதிய நூல்கள். அதோட திருவெம்பாவை என்பது பாடல், அது சிவபுராணத்தினுடைய ஒரு பகுதியாக வரும். அந்த திருவாச்சகத்தின் முதல் பகுதியாக வருவதுதான் சிவபுராணம். அங்குதான் படைப்பையும் இறைமையையும் அவர் மெய்யுருக வாழ்த்துகிறார். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, விநாயக ரகவல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, சாக்தமும் சைவ சித்தாந்தமும் அடங்கியது. அவ்வை பிராட்டி பார்த்தோம்னா முதல்ல வந்து தாந்திர யோகம், தாந்திரிகம் பேஸ் பண்ணதுதான் வந்து சாக்தம். அது எப்படி நாடுகளை பத்தி எல்லாம் பேசி எப்படி நம்மள ஞானத்துக்கு உய்விக்க செய்வதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா சிவஞானம், சைவ சித்தாந்த சமயத்தில் எப்படி பக்தியில் உருகி இறைவனை சேர்றது, இது 2 சேர்ந்ததுதான் வித்தக விநாயக நின்கடல் சரணின்னு முடிக்கிறாங்க. அது போல இங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா நூல்களையுமே தாந்திரிக்கம் இருக்கும், பக்தி இருக்கும், 2 முக்கியம்.
இந்த உடம்பு என்ற வீணைய பத்திரமா பார்த்துக்க வேண்டியது கடமை. அதுக்கு ஹதயோகம் முக்கியம். அதுக்கு வந்து பிராணாயாமம் முக்கியம். நாடிகள் சுத்தமா இருந்து முக்கியம். அப்பதான் வந்து the energy will rise. குண்டலினி எனர்ஜிங்கிறது it will rise. அதனால எந்த நூல்கள்ல பார்த்தாலும் ஒரு பகுதி உங்களுக்கு ராஜயோகத்தின் அடிப்படையில். அப்ப வர்றச்ச ஈகோ ஏறிடும். எனக்கு அஷ்டமா சித்தி இருக்கு, இதை வெட்டுவேன், அதை முறிப்பேன், மண்ணை கயிறா திருப்பேன், அந்த அந்த இது வந்துடும். பாத்தீங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல கூட நீங்க சமாதி பாதை சாதன பாதை முடிச்சுட்டு விபூதி பாதை கொடுத்துருவார். விபூதி பாதை கொடுத்துட்டு தான் கைவல்ய பாதை கொடுப்பார். விபூதி பாதையில உனக்கு எத்தனை சித்திகள் வருதுன்னா கடைசியில வச்சுட்டு என்னடா பண்ண போற அப்படி கேள்வி குறிப்பிடுறது. கைவல்ய பதா எல்லாத்தையும் களவும் கற்றுமாற எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானே இப்பேற்பட்ட ஒரு உடலை எனக்கு கருவியை கொடுத்திருக்கிறாய், நீ உடல் உள்ளே உறைந்து கொண்டிருக்கிறாய், எனக்கு இந்த உடல் தேவையில்லை, நீ தான் வேண்டும் என்று முடிப்பதுதான் கைவல்ய பதம். அதுபோல விநாயகர் அகவல்யம் பார்த்தோம். ஒவ்வொருத்தையும் அப்படிதான் பார்க்க முடியும். இப்ப அதுதானே எல்லாரும் சொல்ல, அதுதானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்க நச்சுதா அமரரேரே ஆயிரதன் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் மச்சுவை பெறணும் வேண்டேன் அரஞ்சன் மாநகருடன். எனக்கு ஒண்ணுமே வேணாயா, நீதான் வேணும். பதஞ்சலி அதான் சொல்றார். ஆனா சொல்றார் இம்பார்ட்டன்ட் சமாதி பாதா எது இந்த படைப்பினுடைய ரகசியம், சாதன பாதா எப்படி அடைவது, விபூதி பாதா எப்படி அது உனக்கு லயிக்கக்கூடியது, எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில கைவல்ய முடிச்சு. அதே தான் விநாயகரை பத்தி இங்கேயும் அதான் பார்க்கணும். முதல்ல எப்படி இந்த உடலை நாம் மீட்டுவதுட்டு மாணிக்க வாசகர் சொல்லிட்டு இருப்பாங்க. 95 வரிகளை கொண்டது இந்த சிவபுராணம். ஏறத்தாழ ஒரு 40 வரிகள்ல வந்து இந்த உடலை பற்றிய சூட்சமத்தை பற்றி பிரபஞ்சத்தோட சூட்சமத்தை சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா பக்தி யோகத்துக்கு போயிடுவார். இது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய மேல் அண்ணம் சொல்றோம் இல்லையோ, அப்பர் பேலட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். திஸ் கேவிட்டி இஸ் த ஒன் which contains all the secrets of jnana. This holds the key to reach your Sahasrahara. Your Sahasrahara is nothing but the pineal gland. Once you could explore the pineal gland, you are that. You become that. You become that light energy. இதில் நம்ம வழிகாட்டியவர்கள் பத்திரகிரியார், பட்டினத்தார், அருட்பிரகாச வள்ளலார், ஆண்டாள் நாச்சியார் ஒளியுடன் ஒளியாக கலந்தவர்கள். இங்க திருவாலங்காடு காரைக்கால் அம்மையார், எங்க பக்கத்துல இங்க சென்னை பக்கத்துல காரைக்கால் அம்மையார் பாருங்க, ஜீவ சமாதி ஒளியுடன் கலந்தவர். இன்னைக்கும் பரமாச்சாரியார் காஞ்சிபுரத்துல பார்த்த எத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு பரமாச்சாரியார் நம்ம கூட, இன்னைக்கு மகாவதார் பாபாஜி இருக்காங்க. ஒளி உடலுடன் கூடி நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட புண்ணியசாலிகள் நாம். அந்த ஒரு நிலையில் தான் இந்த ஆரம்பிக்கிறச்சிய வாழ்க 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 சொல்லுங்க, வாய் சொல்லி பாருங்க. உங்க நாக்கு எங்க தொடுது? வாழ்க. அப்பர் பேலட் தொடருது. அந்த அப்பர் பேலட் தொடர்ச்சி ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். நமக்கு சிலிர்ப்பு உண்டாகும். It activates your pineal gland. So your melatonin and serotonin secretes. That is a bliss hormone. That is the joy hormone. It spreads the bliss. That is the elixir. அமிர்தம். இத பண்ண நாடிகள் சுத்தமாக உங்க உள்நாக்கில் ஒரு ஆரிஃபிஸ் இருக்கு. அதன் வழியாக யூ கெட் தி அமிர்ததாரா. அதுதான் பிரமரந்தரான்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூலபந்தா, உத்யான பந்தா, ஜாலம் தர பந்தா. அது ஜலம் தார பந்தா. ஜலம் த அமிர்தா, தார வரக்கூடிய பந்தா. You retain the jalam dara bandha in the space element. You connect the space element with the turiyam. You reach that. ரொம்ப முக்கியங்க. So இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். So when you say வாழ்க, அகத்தியருடைய ரம்பிகா யோகம் இதை பேஸ் பண்ணது. திராவிட கலாச்சாரத்துக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு. நார்த் எடுத்துக்கிட்டா யோக வசிஷ்டர், அவரை பேஸ் பண்ணி எல்லாமே வரும். சவுத் எடுத்துக்கிட்டா அகத்தியர், அவரை பேஸ் பண்ணி எல்லாமே வரும். மகாவதார் பாபாஜி, guided by the Bogar Siddhar, he comes under, takes the initiation from the Bogar by the instruction of the Agathiyar in Kandi, Kadirkamam. Kandi, Kadirkamathil அவர் போறச்ச Agathiyar will appear, say, go to Kollimalai, approach Bogar, he will guide you. That is how the சாதாரண நாகராஜனாக இருந்த மகாவதார் பாபாஜி ஆனது அப்படிதான் ஆனார். இங்க பாண்டிச்சேரி பக்கத்துல தான் இருந்தவர் அவர். இல்லையா? இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால மாஸ்டர்ஸ் ஆர் தேர்.
நம்ம நம்ம இந்த விளையாடுறத விட்டுட்டு ஐயா எனக்கு வழி காட்டுங்கன்னா உடனே காட்டுறது வழி ரெடியா இருக்கு. அதனால்தான் வாழ்க வாழ்க சொல்றச்ச யுவர் டங் டச்சஸ். அடுத்தது போற்றி. போற்றி சொல்லுங்க. போற்றி போற்றி போற்றி. ஒன்ஸ் அகைன் இட் டச்சஸ் அப்பர் பேலட். அந்த கம்ஸ் மேல அது போயிட்டே இருக்கும். அது இதெல்லாம் ரொம்ப ரொம்பவுமே. அப்புறம் சொல்லுங்க வெல்க. வெல்க சொல்லுங்க. வெல்க. ஆல் தீஸ் த்ரீ, வாழ்க, போற்றி, வெல்க, இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமா. இது எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு யூ மேக் யுவர் ஓன் செல்ஃப் அஃபர் அண்ட் யுவர் ஓன் செல்ஃப் கிளியரிங். அப்போ அவங்க இதை பாடினாங்கன்னு தானா வருதோ இல்லையோ, இதயத்தின் மொழிகள் இல்லை, அது உணர்வு. இறைமை உணர்வின் பார்ப்பது. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா சிவபுராணத்தினுடைய முதல் வரிகள் எல்லாம் வாழ்க, வெல்க, போற்றி. அதுதான் அத்தயோகம். அந்த ராஜயோகத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்குள் உங்கள் நாடி நரம்புகளை வீணையை ஸ்ருதி கூட்டப்படுவது போல் செய்வது. இது உணர்ந்து சொன்னாலேயே உங்களுக்குள்ள தியானம் வந்துடும். சோ இந்த ஒரு முன்னுரையோட நாம எடுத்துக்கலாம். அதனால நமக்கு ஹவு டு, அது முக்கியம் என்னன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு அண்ட் கெமிக்கல்ஸ் that makes your pineal gland encrusted with the fluoride. Fluoride is a killing component. நம்ம சாதாரணமா இருந்த நிம்மதியா கீரையையும் சாதத்தையும் மண்ணில் விளைஞ்ச சாப்பிடுறதுக்கு உருப்படியா இருந்தோம். The chemicals contain fluoride. And பினாக்கா fluoride ஒரு குப்பை ஒரு டூத் பேஸ்டே இருந்துச்சு. So automatically when the fluoride goes into your stream, your pineal gland gets encrusted. Sometimes நினைப்பேன் இது மேபி an international intended sabotage. எல்லாரையும் அடிமைகளாக்கணும்னு ஒரு பேரல் எக்கானமி இருக்கு சொல்லுவாங்க. அது அப்படி இருக்கலாமோன்னு எனக்கு தோணும் சில டைம்ல. சாதாரணமா இருக்கிறச்சியே நம்ம பைனல் கிளாண்ட் ஆக்டிவ் பண்ண தெரியாது. இதுல ஃப்ளூரைட் க்ரஸ்டேஷன் வருது என்ன எப்படி? அதுக்காக தான் இந்த வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிராணாயாமா. பிராணாயாமா பிராணாயாமா with a deep breathing, with the ujjayi breath, every time you have to activate and make the pineal gland cleansed as much as possible, because pineal gland is nitrical. It's made up of the same rods and cones cells with which your retina has been made. It's a light sensitive. அதான் அந்த காலத்துல உச்சிக்குட்டி வச்சுக்கிட்டு சூரிய பகவான் திருப்பி திருப்பி சுத்துறது செல்ஃப். நம்மளும் அதே போல தினம் சூரிய பகவானை பார்த்துட்டு எப்ப அந்த உதய காலத்துல கொஞ்ச நேரம் ஹிப்போகாம்பஸ் நம்ம பின்னாடி மண்டைய எக்ஸ்போஸ் பண்ணணும். then your pineal gland slowly gets activated. இறைமை அம்மா விட மாட்டாங்க எந்த குழந்தையும். ஏதோ ஒரு வழி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அதான பாசாங்குசதாரி அம்பாள், உங்களை விட மாட்டா. என் குழந்தை நீ நான் செய்ய வேண்டியதெல்லாம் அம்மா நீதாம வேணும் சொல்ல வேண்டியதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. So pineal gland is very very important. For that pranayama is very important and ujjayi breath is very very important. இதனால தான் நம்ம இப்ப நாம சிவபுராணத்தை ஆரம்பிக்கலாம். ரொம்ப அழகா நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் நின்றி அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அந்த இறைமையில அந்த உருகிறது பாருங்க. நமச்சிவாய வாழ்க. ந-ம-சி-வா-ய. They are totally ingredients with the 5 elements. குருஜி அடிக்கடி சொல்லுவார், நமச்சிவாய சொன்னாலேயே இவர்களுடைய பைம்பெரும் பூதங்களமால இந்த உடம்பானது தூய்மை அடையும். அதுதான் பஞ்சாட்சர மந்திரம். நமச்சிவாய வாழ்க. முதலில் நாம எப்படி மந்திரஸ்வரூபம் சிவபுரம் சிவசூத்திரால வருதோ இல்லையோ, இல்ல மந்திர சொற்களில் தான் நான் இருக்கிறேன்னு வரும் இல்லையா? கலா மந்திர ரூபம், கலா மந்திர கலா சரீரம் மாத்திருக்கா. சோ மாத்திருக்காங்கிறது மாத்திரை அளவுங்கிறத மாத்திரான்றது. அந்த மாத்திரை இந்த சிட்டிக்கை நேரம்ங்கிறது உங்களுக்கு ஒரு மாத்திரை.
அது போல மாத்திரை வடிவில் இருக்கக்கூடிய ஒலி வடிவாக இருக்க சொல்ற. அதனாலதான் முதல்ல சவுண்ட் அண்ட் தென் சவுண்ட் இஸ் an எனர்ஜி. அதான் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நமச்சிவாய வாழ்க சொல்லிட்டு அடுத்தது நாதன் தாழ் வாழ்க. இறைவா ஒலிவடிவாக இருக்கக்கூடிய உன்னை நான் போற்றுகிறேன் இல்லையா. நடராஜ பெருமானுடைய அந்த அழகான வடிவை பார்த்தாலேயே நமக்குள்ள என்னமோ பண்ணுங்க. இந்த ஜென்மம் இல்லை, எத்தனையோ ஜென்மங்களா இருக்கணும். அந்த நடராஜ தாண்டவத்தை பார்த்தீங்கன்னா இடது பாதம் தூக்கி ஆடும் பாக்குறச்சே எவ்வளவு அழகா இருக்கும். அந்த வலது பாதத்தை அந்த முயலகன் என்ற அரக்கின் மேல வச்சு கம்பீரமா இடது கரை தூக்கி அந்த நடராஜ பெருமான் ஜடாமுடி அலை பாய ஒரு கையில் உடுக்கையும் ஒரு கையில் தீச்சட்டியும் ஏந்தி இருப்பார். அந்த உடுக்கை தான் சவுண்ட் எனர்ஜி, அந்த தீப்பிழம்பு அது கனல் தான் லைட் எனர்ஜி. So the whole prapancha, the whole planet Earth is activated by the light and the sound energy. Everything is vibrations. அதுக்கு என்ன இந்த முயலகன் என்ன அகம்பாவம். நான் பண்ணிடுவேன், நான் நினைச்சா முடியாது, நான் வெட்டிடுவேன், நான் முயல் நான் இரண்டு முயற்சி தான் எல்லாமே. அகம்பாவம், அந்த அகம்பாவத்தை வலது காலால் அழுத்தி. ஏன் வலது கால அழுத்தணும்? வலது காலை அழுத்தும் பொழுது your left lobe of the brain gets activated. The left lobe of the brain is the intellect, logic, இதுவா அதுவான்ட்டு analytical system. First the நடராஜர் அழுத்துறார், stop that intellect. Intellectல ஒன்னும் புடுங்க முடியாது. Come to your heart. இடது காலை தூக்கறச்ச your right lobe of the brain, music, dance, நிம்மதி, serenity, peace, ஞானா, meditation, everything blossoms. See, these are the things. அப்படி பார்த்தோம்னே நாதன் தாழ் வாழ்க. இறைவா உன்னை மந்திர ரூபமாக நான் பார்க்கிறேன். இறைவா உன் பாதங்களை நான் பணிகிறேன். எவ்வளவு அழகா இந்த வார்த்தை சார் நினைச்சு வரல சார், தானா வரும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. பாடலாமே அது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமாகி அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. இது பூபாலம். இறைவனை காலையில் நம்ம துதிக்கிறோம், விழிப்பு கொடுக்க. அதுல நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அது எப்படி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் தாழ் வாழ்க. இமைக்கிறத விட ஒரு குறுகிய வேலை எதுவுமே இருக்காது அங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும் சார். இமைத்தல் என்ன? இமைத்தல் கண் இமைத்தல். அந்த இமைப்புள் என்ற ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறதா தான் அதுதான் கூர்மா. உபவாயு தசவாயுல கூர்மா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இருக்கிறதா தான் அந்த இமைகள் அசைகின்றன. இமைகள் அசைகிறதா தான் த லூப்ரிகண்ட். அந்த கண்களுடைய விழித்திரை, இந்த விழி அழகா இருக்கு, தூய்மையா இருக்கு, கண்ணு எரியும். அதனால இந்த இமைகள் எவ்வளவு, அந்த கண்ணுக்கு எந்த ஊர் வந்தாலும் டக்குன்னு மூடிக்கும் கண்ணு. நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம பக்கத்துல விஷயம் கையப்படி அசைப்பாங்க, நம்ம மேல ஒண்ணும் படாது, ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்கள் மூடிக்கும். அப்பேற்பட்டு என்னை காக்கக்கூடிய இறைவா, உன்னை நான் ஒரு குறுகிய காலம் கூட மறக்க மாட்டேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இங்க கூட பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தன்னுடைய தலைவரை விட்டுக் கொடுக்கவில்லை. கோகழி என்பது திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையில் தான் அவருக்கு சிவதீட்சை கிடைக்கிறது. அந்த சிவதீட்சிகை அவர் எவ்வளவு ஒரு நன்றி உணர்வோடு நினைக்கிறார் பாருங்க. ஏன்னா அது என் நெஞ்சிலிருந்து வருது. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. திருப்பெருந்துறையில் குருமணி எனக்கு குருவாக வந்து எனக்கு திருவடி தீட்சையை அளித்து என்னை ஆண்ட இறைவா, இதற்கு மேல் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எனக்கு குருவமாகி
சிவஞான போதத்தையும், இதுல முக்கியமான பார்க்கணும், மெய்கண்டார் நாயனான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு சிவஞான போதம் புக் எழுதியிருக்கார். அது அவைலபிள் சைவ சித்தாந்தம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிவபெருமான் குரு வடிவாக வந்து குருந்த மரத்தடியிலிருந்து போதித்த சிவஞான போதம் மாணிக்க வாசகருக்கு, அது வேறு இது வேறு. அது நூல் வடிவாக இல்லை, அது முக்கியம். அதைத்தான் நம்ம திருவாசகமாவே எடுத்துக்கிறோம். திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு போதனையும் அவர் சிவஞான போதமாக ஏற்றுக்கொண்டது. ஆக சிவஞான போதத்தை குருந்த மரத்தடியில் திருப்பெருந்துறையில் என்னை ஆண்டு கொண்டு சிவதேட்சி அளித்த இறைவனே, உன்னுடைய தாளை நான் எப்பொழுதும் பணிந்திருக்கிறேன். கோகழியாண்ட குரு மணி, மணி என்றால் அவர்தான் ஆதி குரு. பதஞ்சலி யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா ஆதி குரும்பர், சிவன் சொல்ல, விஷ்ணு சொல்ல, காளி சொல்ல, பதஞ்சலி எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆதி குரு, அந்த ஆதி குரு அப்படி கிளிஷ்டா அக்லிஷ்டா, அந்த 5 திரைகள், ஆவித்யா, அஸ்மிதா, ராகா, துவேஷா, அபினிவேஷா, இந்த 5 திரைகளையும் நமக்கு இருக்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆதி குரு தான் சொல்வார். இங்கே சொல்ற குருமணி, குருமணி குருவுக்கெல்லாம் ஆதி யோகியாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, கோகழியாண்ட திருப்பெருந்துறையில் என்னை ஆட்கொண்டா இறைவா, இதைவிட நான் பெற்ற பேரு என்ன? ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். ஆகமம் வேதங்கள், வேதங்களின் வடிவாக நீ இருக்கிறாய். நின்று, அது மட்டும் இல்லாம அன்னிப்பான். அன்னிப்பான் ஆத்ம நண்பன். புரியுது? உங்களுக்கு ஒரு செலக்டட் ஒரு with whom you share everything. You are transparent 100%. அது யார் வேணா இருக்கலாம். அன்னிப்பான அருகாமையில், அருகாமைக்கு அருமை, closer than the closest. அந்த தமிழ் வார்த்தையை பாருங்க, அன்னிப்பான். நீ எங்க குருமணின எங்கேயோ இருக்க, உன்னுடைய திருவடி தீட்சை இருந்தாலும் எனக்குள் இறைமையாக என் இதயத்தில் உயிரில் உயிர்ப்பாக கலந்து இதைவிட நெருக்கமாக இருக்க முடியாது என்று எனக்குள் உறைந்திருக்கக்கூடிய இறைவா. சார் எங்க பேச்சே போயிடும் சார், பேச்சே போயிடும். எவ்வளவுதான் கெட்டி அணைச்சிக்கிட்டா கூட முடியாது. ஆனால் உங்க இதய துடைப்பு உங்களுக்குள்ளேயே இருக்கு, உங்கள் ஆனந்தம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதை விட நெருக்கமா வேற இருக்க முடியுமோ? முடியாது. அதனால் எனக்குள் உறைந்திருக்கக்கூடிய இறைவாங்கிறத அன்னிப்பான், அந்த அழகான தமிழ் வார்த்தை சார். நானே நீயாக, நீயா, சாயுஜ்யம், சாயுஜ்யம், சாருபியம், சௌலபியம், சாமீபியம், சாநித்தியம், சாயுஜ்யம். நான் தான் நீ, நீ தான் நான், இல்லையா? ரொம்ப அழகா இருக்கும். ராமபிரான் பட்டாபிஷேகம் நடக்கிறது. அப்ப சீதை பிராட்டி தனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு முத்து மாலை தன்னுடைய பையனாக, தன்னுடைய குழந்தையாக, அனைவருக்கும் இதில் கௌரவிக்கிறதுக்காக அனுமான் வாங்கிக்கொள்ள, அனுமான் தான் சரின்ட்டு வாங்கிட்டு அந்த அழகு பாக்குற பார்த்து மற்ற நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. சீதா பிராட்டியும் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு முத்து மலையும் கடிச்சிட்டு தூக்கி எறியற ஒவ்வொரு முத்துவா. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடும். என்னடா ஒரு அம்மாவா நான் கொடுத்த முத்து மாலையை குரங்கு ஊதிய காட்டிட்டியே, நீ நான் கொடுத்த முத்து மாலையை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கியே, இதுதானா நீ செய்யறது? இதுதான் அம்மா மேல வச்சிருக்க மரியாதையா அப்படின்னு கேட்கிறச்சே, தாயே என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. ராமா என்பது இல்லாத எது ஒன்றுமே இந்த உடலிலோ உயிரிலோ தங்காது. என்னுடைய ஒவ்வொரு ரோமமும் ராமா 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 என்று தான் சொல்லுவோம். தாங்கள் கொடுத்த இந்த முத்தில் ராமா இருக்கிறது என்பதை கேட்பதற்காகத்தான் என்னுடைய காதில் வைத்துக் கொண்டேன். என்ன கேட்காததால் அது என்னில் இயங்க முடியாது, மன்னித்தருள்கள் தாய்ங்கிறப்ப அம்மா கோபம். ராமர் பாக்குற சீதா, ஆஞ்சநேய அனுமனை என்னன்னு நினைச்சு என்றப்ப ஆஞ்சநேயரை ஆலிங்கனப்ப ஆஞ்சநேயா நீ யார் அப்படிங்கிற. அப்படி ஆஞ்சநேயர் சொல்லுவ, உமது திருவடிக்கு சேவை செய்வனாக இருப்போம், இப்படிதான் சேவகனாக உணர்கிறேன். என்னிடம் நீங்கள் கலந்து ஆலோசிக்கும் பொழுது உங்களுக்கு மதியுக மந்திரியாக இருக்கிறேன். எனக்காக நீங்கள் வழிகாட்டி சென்று வா, வென்று வா என்று சொல்லும் பொழுது ஒரு யுத்த வீரனாக போகிறேன். என்னை நீங்கள் அன்புடன் ஆலிங்கனம் செய்து கொள்ளும் பொழுது நானே ராமன் ஆகிறேன். ராமர் இருக்க அனுப்பிச்சுட்டார். இதை விட ஒரு உண்ட, இதை விட வேற ஒன்று இருக்கு. அது போல அன்னிப்பான் தாழ்வாழ்க குருமணி, நீ எங்க இருக்க? என்னால கற்பனை கூட செய்து எட்ட முடியாத நிலையில் இருக்கிறாய். நீ திருவடியை தீட்சையை மட்டும் கொடுத்ததல்லாமல்
எனக்குள் சென்று என்னை ஆண்டு கொண்டிருக்கிறாய் இறைவா. இதைவிட அண்மை இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நானே நீ, நீயே நான் அது சொல்லாம சொல்றார். அது மட்டும் என்ன, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன், இந்த பிரபஞ்சம் முழுக்கும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கிறாய் இறைவா. இறைவா அது மட்டுமா, அநேகன், எல்லா படைப்புகளிலும் நீதானே இருக்கிற இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஆக இறைமை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது, நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. அது போல இந்த அழகான வார்த்தைகள், நமச்சிவாய வாழ்க is a vibrations. நாதன் தாழ் வாழ்க, I am seeing you in the form. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஆக அந்தந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா அதனுடைய உட்பொருள் அழகு பாக்குறச்ச, அந்த விரிவாக்கத்தை பாக்குறச்ச நம்ம நெஞ்சம் அப்படியே ஒழிப்பது இல்லையா? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இதுதான் எல்லாமே இருக்கு. பரத்தை உண்டாக்கியதும் நீயே, பரத்தில் மறைந்ததும் நீ, பார்முதல் பூதமாக விளங்குவதும் நீயே. இறைவா நீ இல்லாத இடம் ஏது? அப்பொழுது உன்னை விட நெருக்கமான ஒரு உறவு எனக்கு இருக்க முடியுமா என்று ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. வேகம் அடுத்தது பார்த்தோம்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகன் பெய் கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க வெல்கங்கிறப்ப every time you are telling automatically without knowing yourself you are activating your pain. அதுதான் அழகு. இதுதான் பகவத்கீதா. பகவத்கீதால புருஷோத்தம யோகம் நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ ரீச் த ஹையஸ்ட். நான் சொல்லல, கிருஷ்ண பரமா சொன்னது. புருஷோத்தம யோகம். ஒருத்தர் சாக கிடக்கிறார், அவருக்கு ஞானம் வரணும், அவர் போய் வைகுண்டம் சேரணும்னு புருஷோத்தம யோகத்தை கேளுங்க. அட்லீஸ்ட் கேட்கணும். கேட்க வச்சுக்கிட்ட நிச்சயமாக அவங்க வைகுண்டம் வாங்க மேல்நிலைக்கு மேல்கதி கிடக்கு. எவ்ரிதிங் இஸ் வைப்ரேஷன். ஸோ நம்முடைய இருக்கக்கூடிய வேதங்கள், ருத்ரம், சமகம், திருப்பாவை எல்லாமே இதயத்தின் மொழிகளாக வெளிப்பட்டதனால் தெய்வீகமான அதிர்வுகளை உடையது. என்னைக்குமே மறக்கூடாது. அதனால்தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வென்று. வேகம் எங்க, நான் பாட்டுக்கு வேகம், என் மனசு கொஞ்சமா நஞ்சம், அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. பாக்குற வாழ்க்கை சூழலில் அடித்து செல்லப்படுகிறேன். பந்தம், பாசம், உறவு, இவர் உற்றவர்கள், பெற்றவர்கள், மற்றவர்கள் என்று நான் வேகமாக என் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. நில்லடா, நீ அமைச்சனாக இருந்த என்ன பிரயோஜனம்? என் அடிசேர வேண்டியவன் நீ, நான், நீ என்னுடைய அடிசேர வேண்டியவன் நீ என்று என் வேகம் கெடுத்தாண்ட வாழ்க்கை சூழலில் என்னை நான் மறந்து அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்த என்னை கெடுத்து அந்த வேகத்தை நிறுத்தி என்னை ஆண்ட இறைவா, நீ அல்லவா எனக்கு அரசன். அறிவுறுத்தல பாண்டியன் அரசனா, அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு நீ இல்லையா ஞானத்தை கொடுத்த? நீ இல்லையா வேந்தன்? வேந்தல் என்றால் வலிமை. வேந்தன் எனக்கு வேகத்தை கெடுத்து எனக்கு வலிமையை கொடுத்தா இறைவா. பிறப்பருக்கும் பிஞ்சகன் பெய் கழல்கள் வெல்க. பிஞ்சகன் என்றால் அது ஒரு அழகான தலைமுடி அலங்காரம். பாக்குறோமோ இல்லையோ, இந்த கோயில் எல்லாம் பார்த்தோம்னா விதவிதமா இருக்கும். ஹேர் ட்ரெஸ் கொஞ்சம் குப்பமா இருக்கும், நிறைய இருக்கும். பாண்டாள் பிராட்டி எடுத்துக்கிட்டா ஒரு ஸ்டைல். அதுதான் பிஞ்சகம். அந்த பிஞ்சகத்துல என்னவா இருக்கா? இவர் எதை வச்சு அலங்காரம் பண்ணிருக்காரா? அங்க பாம்பு இருக்குடா, அங்க கங்கை மாதா இருக்காங்களா, 3ஆம் பிறை இருக்கா, ஜடாமுடி நிறைய இருக்காரா. ஜடாமுடியில இந்த அழகெல்லாம் வச்சுக்கிட்டு திவ்யமா இருக்காரா. இது யாராச்சும் ஒத்துக்க முடியுமா? அவன் பூவை வச்சுக்கிட்டு கிரீடத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அழகு சொல்லலாம். நான் இதெல்லாம் நம்ம ரசிப்பண்ண இல்லையா? தோடுடைய செவியன் விடையேறி தூவின் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறியோ தூவின் மதிசூடி,
காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் தேடிய தேடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன் தோடுடைய செவியன். 3 வயசு குழந்தை தெரியற சம்பந்தம், கடை வாயில பால் வடிகிறது. அவங்க அப்பா குடியா 6 பால் கொடுத்தா, அம்மா கையை காட்டுற மேல அங்க சிவபெருமான் நந்தி தேவர் மேல உட்கார்ந்துக்கிட்டு அம்மா கொண்டு அருள் பாலிக்கிறார். என்னடா உன்னை கேட்ட, நீ அங்க கையை காட்டிக்கிட்டு இருக்க. மடலை சொல், மடலை சொல். தோடுடைய செவியன். அன் என்பது ஆண் விகுதி, தோடு என்பது பெண்களுக்குரிய அணிகலன். தனக்கு தந்தையாகவும், சார் என்ன அழகு, என் தாய், எனக்கு தந்தையுமாகி தாயுமாக இருக்கக்கூடிய தாயுமானவர். எனக்கு அவர் தான் அம்மா, அவர் தான் பால் கொடுத்தார். அது பாரு அம்மா இருக்கா, பக்கத்துல இருக்கா பார். உனக்குதான் புரியல, உங்க அப்பா சொல்ற. தோடுடைய செவியன். 2 இறைவா, அர்த்தநாசி வழங்கக்கூடிய இறைவா, நீதானே அனைத்து. செவி விடை ஏறியோர், விடை என்றால் நந்தி பகவான் ஏறியோர். தூ வெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வேன். சுடுகாட்டில் இருக்கிற விபூதி எல்லாம் மேல பூசிட்டு இருக்கியே, நீ என் உள்ளம் கவர் கல்வன். யாராச்சும் நம்ப முடியுதா சார்? யாராச்சும் உடம்புல விபூதி பூசிவார் நாகரா அகோரி வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, என் உள்ளம் கவர் கல்வன் சொல்வீங்களா? பயந்துட்டு தூரம் வந்துடும். அப்போ அந்த சின்ன குழந்தைன்றப்ப இதயத்தின் மொழிகள் அங்க வடிவத்தை பார்க்கல, கருணை வடிவம் பார்க்கல இல்லையா? அற்புதம், அற்புதமான. அப்ப என்ன, தேடுடைய மலரால் நான் உன்னை பணிந்து ஏற்ற அருள் செய்த. சார் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் அருளாலே இங்க வரும், அவன் அருளாலே அவன் தாழ்வானீங்கன்னு சிவபுராணத்துல தான் வரும். இறைவனுடைய கிரேஸ் இல்லாம ஒண்ணும் முடியாது சார். நீங்க ஆக்ஞம் வரைக்கும் போயிடலாம், நீங்க என்ன தலைகீழா நின்னாலும் ஆக்ஞாக்கு மேல சகசிரம் போறது அப்சல்யூட்லி due to the grace of that அம்பாள் alone. அம்மா மட்டும்தான் இதுக்கு மேல லிஃப்ட் பண்ண முடியும். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் நடந்தது. அவருக்கு ஒரு தோதாபுரி வந்து ஏத்தி விட்டார் அன்னை அருளால. அதே தோதாபுரி எனக்கு பக்தி சொல்லிக்கூடியன்னு அவர்கிட்டயே இருந்தார். அது மிக அற்புதமான கதை சார். எத்தனை பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு பேசிட்டு இருக்கோம். தோதாபுரி ஞானி, அத்வைத்த ஞானி. ராமகிருஷ்ணா உட்கார் தியானம் பண்ணு, இங்க இருந்து ஏற்றி விடுறார். கண்ணாடி சிலையில கேறுறார், ஆங்கிறார். எனர்ஜி மேல போயிடுது, அங்கிருந்து வரவே இல்லை. 24 மணி நேரம் பயந்து வந்துட்டு இருக்கு. உள்ளூர் ஆள் இவரு, எல்லாரும் பிடிச்சி அடிச்சுட்டு என்ன பண்றாரு பயம் வேற. உழுகிறாரு, ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணான்ட்டு. கதாதாரா கதாதாரா, எங்கேயா போயிட்டு தெரியல, ரொம்ப ஆனந்தமா இருந்தேன். அப்பா நல்ல காலம் வந்து சரி, யோ எனக்கு பக்திய சொல்லி கொடுயா, அந்த அம்மா கிட்ட எப்படி பக்தி, எனக்கு பக்திய சொல்லி கொடு அப்படின்னுட்டு ரொம்பவுமே அழகா அவர் கேட்பார். சார் இதெல்லாம் உள்ளங்க அப்படியே கனிய சார், கனிய சார். அது போல காடுடைய சுடலை பொடி பூசியோர் என் உள்ளம் கவர் கழ்வர் நம்புற மாதிரியா இருக்குது. ஆனா பாடி இருக்கிறாரு, நான் உன்னை பணிந்து ஏத்த அருள் செய்த. உன்னை பணிஞ்சு வணங்குறது கூட நீதான் அருள் செய்யணும். அது போல இங்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி கடல், வேந்தன் அடி இருக்கு. போற பேசினா மணி டைம் போறது தெரியாது நமக்கு. இந்த 5 வரிகளா பார்ப்போம். ஆக இந்த போற்றி வெல்க வாழ்க. அதனால்தான் குருஜி கூட சொல்லுவார், எல்லாரையும் பாராட்டுங்க இல்லையா? ஒரு காஃபி நல்லா இருக்கு குடிச்சுங்க. நம்ம விஜயபிரியா வீட்டுக்கு போறோம், அப்பா காஃபி குடிக்குது, காஃபி குடிச்சுட்டு அம்மா ஜோரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்குமா என்றப்ப நல்லா இருக்குமா சொல்லி பாருங்க, your upper palate will be activated. So எல்லாத்தையும் எப்பவும் பாராட்டிக்கிட்டே இருங்க, பாராட்டிக்கிட்டே இருங்க. அப்போ யூ ஃபைண்ட் an expansion. உங்களுக்குள்ளே அந்த மலர்ச்சி வருது, அந்த அந்த குழந்தைக்குள்ள இந்த மலர்ச்சி வருது. அதான் சார் வாழ்க்கை. எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கண்ட்ராக்ஷன் இஸ் டெத். ஒருத்தர் சுருங்க வைக்காதீங்க, எண்ணங்களால் வார்த்தைகளால் செயல்களால் ஒருத்தரை மலர வைங்க. வாழ்க வாழ்க, வீட்டு வாழ்க வளமுடன் சொல்லுங்க, போற்றி போற்றி சொல்லுங்க, வெல்க வெல்க சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கும் வாழ்க்கை. அடுத்த வாரம் பார்க்கலாம்.
ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கோம். மாணிக்க வாசக பெருமான் மிகப்பெரிய 32 ஆண்டுகளை வாழ்ந்து அவர் வாழ்ந்த காலம் வந்து எழுதி வச்சிருந்தார். 800 கிபி 863 ஆண்டு முதல் 911 ஆண்டு வரை குறுகிய 9ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்த காலம் கிபி 863 முதல் 911 வரைக்கும். இது அவர் ஒரு அமைச்சராக இருந்து, யோசி பாருங்க, அமைச்சராக இருந்து ஒரு புள்ளி வைக்கிறேன், எதையுமே வேண்டாவதாகி நரியை அவருக்காக பரியாக்கி அதுல ஒரு திருவிளையாடல் புரிந்து பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்படி பட்டு அதன் மூலமாக மாணிக்க வாசகருக்கு நான் இருக்கிறேன் அடா என்று அரசனுக்கும் புத்தி புகட்டி, அதுதான் சார் இறைமை. நமக்குள்ள அது கண்ணுக்கு எதுல வந்து செய்யணும், திருவிளையாடல்கள்லாம் வந்து தானா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னு, இன்னைக்கு காலையில 8 மணி வரைக்கும் இந்த சிவபுராணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன். மாணிக்க வாசகரை பத்தி பேசணும்னு தெரியாது, ஞாபகமே வரல. அம்மா சூப் வச்சு கொடுத்தாங்க, நார்சு இட்டாலியன், அதை குடிச்சிட்டு மாணிக்க வாசகரை பத்தி பேசணுமேடா அப்படின்னு கடகடான்னு போயிட்டு புக் எடுத்து படிச்சு பார்த்தா இவ்வளவு இருக்கு. அடாடாடா சொல்லலையேன்னா அதுக்குதான் இன்னைக்கு அவரோட பேசுற டைப் எல்லாமே நோட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். மாணிக்க வாசகத்தை புகழப்பஞ்சம் பார்த்த உடனே சார் அந்த பாதங்கள் தேய எத்தனை இடம் நடந்திருக்காங்க சார். காஞ்சி பெரியவர் அவர் வந்து பல்லக்கு இல்லாத நேரங்கள்ல என்ன பண்ணுவார், சைக்கிள் ரிக்ஷா இல்ல அந்த சந்திரமௌலீஸ்வரர் அவரை வச்சுட்டு அவர் பையன் ஒரு வாலண்டியர் தள்ளிட்டுப்பாக இவர் நடந்து போவார். பல இடங்களுக்கு நடந்து போயிருக்கார் பெரியவர். அவர் என்னைக்குமே ஒரு பழக்கம் கேட்டது கிடையாது. அதெல்லாம் பார்த்தா எப்பேற்பட்ட ஞானிகள் அவருக்கு கூட நம்ம சமகாலத்தவர்கள் இருக்கிற நாம் இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீ எம் மும்தாஸ் அலி கான் இறைவனை பார்த்தவங்க சார், உணர்ந்தவங்க சார். நம்ம ஸ்ரீ ரவிசங்கர் பகவதர் பாபா சொல்றார், நரநாராயணனை பார்க்கணுமா பெங்களூருக்கு போ, அங்க இருக்கிறார், யூ கேட் டு கோ அண்ட் மீட் ஹிம். எங்க ரிஷிகேஷ்ல அதெல்லாம் ரொம்பவே பேசிட்டே போறோம். அங்க இந்த காலத்துல நாராயணனை பார்க்க முடியுமே, கோ டு பெங்களூர், நரநாராயணன் இருக்கான் பார். தேவரா பாபா அவர் திகம்பரர், 8 அடி உயரத்துல அவருடைய மேடை இருக்கும். அவர் சொல்ற, நீ ஒரு கங்கை நதி, எதற்காகவும் நிற்க முடியாது, நீ சென்று உன்னுடைய ஞானத்தை பரப்புவாயாகட்ட அவர் வாயால ஸ்ரீ ரவிசங்கர் கேட்டதுக்கு அப்புறம் தான் சுதர்ஷன கிரியா தைரியமா அவர் உலகுக்கு பரப்பினார். There should be somebody who has to approve and acknowledge and recognize. அது தேவரா பாபா, அவர் கருள் புரிந்தது. இப்படிதான் வழி வழியாக நமக்கு குரு பரம்பரையில வந்து இருக்கும். நம்ம எல்லாருமே புண்ணியம் பண்ணணும். இந்த கிடைத்தற்கரிய பிறவியில் நம்ம ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும் தானே வேண்டும் இல்லையா? லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். சரியா? ரொம்ப சந்தோஷம். எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? ஜெய் குருதேவ்ப்பா. ஜெய் குருதேவ்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஜயபிரியா வந்து ரொம்ப பிஸி பர்சன் வந்தது சந்தோஷமா இருக்கு. தாரா வந்து தலை மட்டும் தான் தெரியுது. சார் ஒரு டவுட் சார், நீங்க ஆதிகுரு சிவன் சொன்னீங்க. ஆதிகுரு சிவன் ஆதியோகி தான் சார். ஆதியோகினா the source of knowledge. ஆமா, பட் ஆல்சோ அது நீங்க எந்த பேர் வச்சாலும் கூப்பிட்டுக்கோங்க, நான் வரல. இல்ல சார், நம்ம இந்த குரு இதுல பரவாயில்ல, நாராயணா இஸ் ஃபர்ஸ்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் குரு. எனக்கு புரியலையே. அது வந்து சித்தாந்தத்தை பொறுத்து இருக்கு. வேதங்கள்ல எங்கேயுமே சொல்லலைங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்துல எங்கேயுமே நாராயணா சிவா சொல்லல. பதஞ்சலியில கூட ஆதி குருன்னு தான் சொல்ற, ஆதி யோகின்னு சொல்லல. ஆதி குரு ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அது அவருடைய அன்புக்கு தெரியுது. அன்பும் சிவமும் 2 அன்பர். சிவம் என்றால் தூய்மைன்னு அர்த்தம். சிவம் என்றால் தமிழ் சொல்லுக்கு பொருள் தூய்மை. தூய்மை என்ன கூப்பிட்டாங்க? நீங்க சதாசிவம் சொல்லுங்க, மகேஸ்வரன் சொல்லுங்க, நாராயணன் சொல்லுங்க, காளின்னு சொல்லுங்க. எனர்ஜி தானே, பியூர் எனர்ஜி. பிரியா எப்படிமா இருக்க? விஜய் பிரியா எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸ் எல்லாம்? நல்லா போறதுப்பா. இப்பதான் அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சது, டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சது. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சோன்னா கொஞ்சம்
ரிலாக்ஸ் ஆயிட்டு அது வரைக்கும் ஹெக்டிக்கா இருந்தது. எப்படியாச்சும் சஷ்டி அப்த பொறுத்து பாத்தீங்க நம்ம விஜயபிரியா அவங்க திருக்கடவுர் போய் அபிராமி அன்னையை தரிசிச்சுட்டு சஷ்டி அப்த பூர்த்தி எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. எவ்ரிபடி கங்க்ராச்சுலேட். என்ன 60 ஆண்டுகள் தமிழ் வருடங்கள் ஒரு வாழ்க்கை ஒரு சுற்று அனுபவங்கள் ஏற்பட்டது. அதுதான் முக்கியம். தமிழ் வருடங்கள் 60 இருந்து என்ன அந்த வாழ்க்கையில பல அனுபவங்கள் வர்றச்ச எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அன்புடன் அரவணைக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி வந்துடும், ஒரு முதிர்ச்சி வந்துடும். அதனால்தான் இந்த தமிழ் வருடங்கள் 60ன்னு சொல்றது. நான் எப்படி நல்ல தரிசனம் கிடைச்சதா? ரொம்ப நல்லா கிடைச்சதுப்பா. ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி, ரொம்ப கூட்டம். விஜயபிரியா 60யா? அருண் உனக்கு வந்ததான் வீட்டுக்காரர் இல்லையா? தம்பதி முக்கியம். ஹஸ்பண்டுக்கு 60. அதுக்காக விஜயபிரியா வயசை கேட்காது, சொல்லாது. நான் சொல்லுவேன்ப்பா, நான் எனக்கு நம்பர் தானே பாது. சஷ்டி அப்த பூர்த்திங்கிறது வந்து பூர்த்தி சஷ்டி. அந்த 60 ஆண்டுகள் சுழற்சியில என்ன உறவுகள் பண்டாய், என்ன அனுபவங்களை பெற்றாய், என்ன அனுபவங்களை இந்த உலகத்துடன் நீ பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாய், அது ரொம்ப முக்கியம். அது வந்து மற்றவர்கள் வழிகாட்டுறதா இருக்கு, மற்றவர்களை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதுதான் பூர்த்தியான வாழ்வு. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. அந்த 60 வயசுங்கிறது ஒரு பூரணமானது. அதுதான் முக்கியம். அதற்கான ஒரு அழகுடன் நம்ம இருந்தோம். சரியா? அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய் குருதேவ். குருஜி வர்ற, நான் எல்லாருக்கும் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். இவங்க எல்லாரையும் எதிர்பார்ப்பேன். என்ன இருந்தாலும் February 10th 11th 12th இதுக்காக ஒதுக்கிடுங்க. தாரா, நீ, ஜெயபிரியா, சரியா? 3 நாள் ஒதுக்கிட்டு வீடு கூட வாங்க. The presence of Sadguru brings many changes and light in you. Link register பண்ணிட்டோம். It's only a request. It's not imposing. I never believe in that. It's your choice. Make the best use of it. That's very important. Okay? Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev.